சுவாமி விவேகானந்தரின் அருளுரை. ஒவ்வொரு இன்பத்திற்கு பின்னரும் துன்பம் வருகிறது. அது விரைந்தும் வரலாம், காலம் தாழ்ந்தும் வரலாம். ஆன்மா பக்குவமடையும் தோறும் ஒன்று மற்றொன்றை தொடர்கின்ற வேகமும் அதிகரிக்கிறது. நமக்கு வேண்டுவது இன்பமும் அல்ல, துன்பமும் அல்ல. இரண்டும் நமது உண்மை இயல்பை மறக்க செய்கின்றன. இரண்டும் சங்கிலிகளே. ஒன்று இரும்பு சங்கிலி, மற்றொன்று பொன் சங்கிலி. இரண்டின் பின்னணியிலும் இருப்பது ஆன்மா. அது இன்பம் துன்பம் இரண்டையும் அறியாதது. இவை இரண்டும் குறிப்பிட்ட நிலைகளே. இந்த நிலைகள் எப்போதும் மாறியே ஆக வேண்டும். ஆனால் ஆன்மாவின் இயல்பு மாற்றமில்லாத ஆனந்தம், மாற்றமில்லாத அமைதி. நாம் அதை அடைய வேண்டுவதில்லை, அது நம்மிடமே உள்ளது. மாசுக்களை கழுவுங்கள், அது தெரியும். ஆன்மாவில் நிலைத்திரு, அப்போதுதான் உலகத்தை உண்மையில் நேசிக்க முடியும். எப்போது மிக உயர்ந்த நிலையில் இரு. நமது இயல்பு உலகம் தழுவியது என்பதை அறிந்து இந்த உலக நாடகத்தை முழு அமைதியுடன் பார்க்க வேண்டும். இது வெறும் குழந்தை விளையாட்டு என்பதை உணரும் நாம் அதனால் கலங்க முடியாது. புகழ்ச்சியால் இன்பம் அடைகின்ற மனம் இகழ்ச்சியால் துன்பம் அடையும். புலனின்பங்களும் ஏன் மனத்தால் தூய்க்கும் இன்பங்களும் கூட நிலையற்றவை. ஆனால் நமக்குள் ஓர் இன்பம் உள்ளது. அது எதன் தொடர்பாலும் வருவதில்லை, எதையும் சாராதது. அது முற்றிலும் சுதந்திரம், அது பேரானந்தம். நாம் நம்முள் ஆனந்தத்தை அனுபவிக்க ஆன்மீக வாழ்வில் நாம் முன்னேறியுள்ளோம் என்பது பொருள். ஆன்மா அடையும் இந்த இன்பத்தையே உலகம் ஆன்மீகம் என்று அழைக்கிறது. புற உலகத்தை விட அக உலகம் உண்மையானது, எல்லையற்ற மடங்கு அளவற்றது. புற உலகம் என்பது அக உலகத்தின் ஒரு மங்கலான வெளிப்பாடு மட்டுமே. இந்த உலகம் உண்மையானதும் அல்ல, பொய்யானதும் அல்ல. அது உண்மையின் நிழல். உண்மையின் பொன்முலாம் பூசப்பட்ட நிழலே, கற்பனையே என்கிறான் கவிஞன். நாம் படைப்பிற்குள் புகுகிறோம். அப்போது அது நமக்கு உயிர் பெற்றதாகிறது. பொருட்கள் தன்னளவில் உயிரற்றவை. நாமே அவற்றிற்கு உயிரூட்டுகிறோம். அதன்பின் முட்டாள்களைப் போல் அவற்றைக் கண்டு நாமே அஞ்சுகிறோம் அல்லது அவற்றை அனுபவிக்கிறோம். அந்த மீனவ பெண்களைப் போல் ஆகிவிடாதீர்கள். அவர்கள் சந்தையிலிருந்து வீடு திரும்பும்போது மழையும் புயலும் பிடித்து கொண்டது. எனவே அருகிலிருந்த பூ வியாபாரி ஒருவனின் வீட்டில் இரவை கழிக்க நேர்ந்தது. நறுமண மலர்கள் நிறைந்த நந்தவனத்தின் பக்கத்தில் இருக்கும் அறை ஒன்றில் அவர்கள் தங்கினர். ஆனால் அவர்களால் தூங்க முடியவில்லை. கடைசியில் அவர்களுள் ஒருத்தி மீன் கூடைகளை நனைத்து தலைக்கு பக்கத்தில் வைத்து கொண்டு தூங்கினால் தூக்கம் வரும் என்று யோசனை சொன்னாள். அவ்வாறு செய்த பின்னரே அவர்களால் அயர்ந்து தூங்க முடிந்தது. இந்த உலகமே நமது மீன் கூடை. இன்பத்திற்காக அதை நாம் சார்ந்திருக்கக்கூடாது. அப்படி சார்ந்திருப்பவர்கள் தமோ குணம் கொண்டவர்கள், கட்டுண்டவர்கள். அடுத்து ரஜோகுண மனிதர்கள். இவர்களிடம் நான் என்னும் அகந்தை தலை தூக்கி நிற்கும். அவர்கள் சில வேளைகளில் நற்செயல்களை செய்வார்கள். ஆன்மீகவாதிகளாகவும் ஒருவேளை ஆவார்கள். சாத்விக குணம் படைத்தவர்கள்தான் மிகவும் மேலானவர்கள். இவர்கள் அகமுக பார்வை உடையவர்கள், ஆன்மாவிலேயே நிலைத்திருப்பவர்கள். தாமசம், ராஜசம், சாத்விகம், மந்தநிலை, செயல்நிலை, ஒளிநிலை ஆகிய இந்த 3 குணங்களும் ஒவ்வொருவரிடமும் உள்ளன. வெவ்வேறு காலங்களில் இவற்றுள் வெவ்வேறு குணம் தலை தூக்கி நிற்கும். படைப்பு என்பது எதையோ உண்டாக்குவது அல்ல. தண்ணீரின் ஆழத்தில் மரத்தூள்களை அமுக்கினால் அவை தனித்தோ சேர்ந்தோ மேல்மட்டத்திற்கு வர முயல்கின்றன. அதுபோல் இழந்த சமச்சீர் நிலையை மீண்டும் அடைய மேற்கொள்ளும் முயற்சியே படைப்பு. வாழ்வில் தீமை கலந்தே இருக்கிறது, கலந்தே இருந்தாக வேண்டும். ஒரு சிறிது தீமையிலிருந்தே உலகம் தோன்றியுள்ளது. உலகில் சிறிது தீமை இருக்கிறதே, அது இருப்பது நல்லது. ஏனெனில் சமச்சீர் நிலை மீண்டும் அடையப்பட்டால் உலகம் முடிவு அடையும். சமச்சீர் நிலையும் அழிவும் ஒன்றே. உலகம் இருக்கும் வரை அதில் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். நாம் அதை கடந்து சென்றால் நன்மையும் தீமையும் இல்லாமல் போகின்றன. பேரானந்தம் வாய்க்கிறது. துன்பம் இல்லாத இன்பமோ தீமை இல்லாத நன்மையோ ஒருபோதும் இருக்க முடியாது. வாழ்வு என்பது சமச்சீர் நிலையை இழந்த ஒரு நிலை. நாம் விரும்புவது முக்தியை தவிர வாழ்வு அல்ல, இன்பம் அல்ல, நன்மையும் அல்ல. படைப்பு எல்லையற்றது, முதலும் முடிவும் இல்லாதது.
எல்லையற்ற ஏரி ஒன்றில் ஓயாமல் எழும் அலை போன்றது அது. இந்த ஏரியில் நாம் எட்ட இயலாத ஆழமான பகுதிகளும் உண்டு. மீண்டும் சமச்சீர் நிலையை எய்துவிட்ட பகுதிகளும் உண்டு. ஆனால் ஏரியின் மேற்பகுதியில் ஓயாமல் அலைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. சமச்சீர் நிலையை திரும்ப பெறுவதற்கான போராட்டமும் முடிவில்லாமல் நடைபெறுகிறது. வாழ்வு சாவு என்பவை ஒரே உண்மையின் இரண்டு பெயர்கள். ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள், இரண்டும் மாயையின் கூறுகள். இப்போது வாழவும் அடுத்த கணம் சாகவும் முயற்சிக்கின்றதும் விளக்க முடியாததுமான இரண்டு நிலைகள். இவற்றை கடந்துதான் ஆன்மா என்னும் உண்மை இயல்பு உள்ளது. கடவுள் என்று நாம் கூறுவது இதையே. அதனிடமிருந்து நம்மை நாம் பிரித்து கொண்டு நமக்கு வெளியே இருக்கும் தெய்வமாக வழிபடுகிறோம். உண்மையில் அது நமது ஆன்மாவை. ஒரே ஒரு கடவுள் அதுவே. இழந்த சமநிலையை எய்த தமோகுணத்தை ரஜோகுணத்தால் வெல்ல வேண்டும். பிறகு ரஜோகுணத்தை சத்துவகுணத்தால் வெல்ல வேண்டும். அப்படி அடையும் நிலை அமைதியானது, அழகானது. இந்த நிலை ஓங்க ஓங்க மற்றவையெல்லாம் மறைந்துவிடும். பந்தத்தை விடுங்கள், மகனாகுங்கள், முக்தனாகுங்கள். பிறகு இயேசுவை போல் பிதாவை காணலாம். எல்லையற்ற வலிமையே ஆன்மீகம், அதுவே கடவுள். பலவீனத்தையும் அடிமைத்தனத்தையும் விட்டொளி. சுதந்திரமாக இருக்கும்போதுதான் நீ ஆன்மா. அப்போதுதான் மரணமில்லா பெருநிலையை அடைகிறாய். அவனே இறைவனாகிறான். உலகம் எனக்காக உள்ளது, உலகத்திற்காக நான் இல்லை. நன்மையும் தீமையும் நமது அடிமைகள், நாம் அவற்றிற்கு அடிமை அல்ல. முன்னேற்றத்தில் நாட்டமின்றி இருந்த இடத்திலேயே இருப்பது மிருக இயல்பு. நன்மையை நாடுவதும் தீமையை தவிர்ப்பதும் மனித இயல்பு. இந்த இரண்டிலும் நாட்டமின்றி என்றென்றும் ஆனந்தத்தில் திளைத்திருப்பது இறைவனின் இயல்பு. நாமும் இறைவனாக இருப்போம். இதயத்தை கடல் போல் விரிவுபடுத்திக்கொள். உலகின் சிறுமைகள் அனைத்தையும் கடந்து அப்பால் செல். தீமையிலும் உனக்கு பேரானந்த பைத்தியம் ஏற்படட்டும். ஓர் ஓவியத்தை பார்ப்பது போல் உலகத்தை பார். அதில் காணப்படும் எதுவும் உன்னை பாதிக்காது என்பதை அறிந்து கொண்டு அதன் எழிலை அனுபவித்து மகிழ். சேற்றுக்குழியில் குழந்தைகள் கண்டுகளிக்கும் பாசிமணிக்கு ஒப்பானது இந்த உலகம். எதிலும் பற்று கொள்ளாமல் அமைதி பார்வையுடன் இந்த உலகத்தை பார். நன்மை தீமை இரண்டும் ஒன்றே. அவை இரண்டும் இறைவனின் திருவிளையாடல் என்பதையும் தெரிந்து கொள். அனைத்திலும் மகிழ்ச்சி அடை. எல்லாம் கடவுளே, ஆயினும் புலி கடவுளை நெருங்கக்கூடாது. எல்லா தண்ணீரும் தண்ணீர்தான், ஆயினும் அழுக்கு நீரை நாம் பருகுவதில்லை என்பார் என் குருதேவர். ஆகாயமே இறைவனின் தீபத்தூண், சூரியனும் சந்திரனும் தீபங்கள். வேறு கோயில் எதற்கு? இறைவா, எல்லா கண்களும் உன்னுடையவை, ஆனால் உனக்கென்று தனியாக ஒரு கண் கிடையாது. எல்லா கைகளும் உன்னுடையவை, ஆனால் உனக்கென்று தனியாக ஒரு கை கிடையாது. எதையும் தேடி செல்லாதே, விலக்கவும் செய்யாதே. வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். எதனாலும் பாதிக்கப்படாமல் இருப்பதே சுதந்திரம். பொறுத்து கொள்வது மட்டும் போதாது, பற்றற்று இருப்பது அவசியம். காளையின் கதையை நினைவுபடுத்திக்கொள். ஒரு காளையினுடைய கொம்பின் மீது கொசு ஒன்று வந்து நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தது. அப்படி அமர்ந்திருப்பது அதன் மனத்தை உறுத்தியது. ஆகவே காளையை நோக்கி, காளையாரே, நீண்ட நேரமாக நான் இங்கே உட்கார்ந்திருக்கிறேன். ஒருவேளை உமக்கு சிரமமாக இருக்கலாம். நான் மிகவும் வருந்துகிறேன். நான் போய்விடுகிறேன் என்று கூறியது. அதற்கு அந்த காளை, நீ போக வேண்டாம். வேண்டுமானால் உன் குடும்பம் முழுவதையுமே அழைத்து வந்து என் கொம்பின் மீது அமர செய். உன்னால் எனக்கு என்ன தீங்கு செய்துவிட முடியும் என்று பதில் சொல்லியது. அகந்தை இல்லாமல் செய்யும் செயல்கள்தான் சிறந்தவையாக அமைகின்றன. அதில்தான் நமது திறமையை அபரிவிதமாக வெளிப்படுத்த முடிகிறது. பெரிய மேதைகள் இந்த உண்மையை அறிந்திருந்தார்கள். தெய்வீக நடிகனாகிய இறைவனிடம் நம்மை முழுவதும் ஒப்படைத்து விடுவோம். அவர் நடிக்கட்டும், நாம் சும்மா இருப்போம். அர்ஜுனா, கடமை என உலகில் எனக்கு எதுவும் இல்லை என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். முற்றிலும் சரணடைந்து விடு, முற்றிலும் பற்றற்று இரு. அப்போதுதான் ஏதேனும் உண்மையாக செய்ய முடியும். செயலுக்கு பின்னாலிலிருந்து இயக்கும் சக்திகளை யாரும் காண முடியாது. விளைவுகளை மட்டுமே நாம் காண இயலும். அகங்காரத்தை ஒழித்துவிடு, இழந்துவிடு, மறந்துவிடு. இறைவன் செயல் புரியட்டும். இது அவனது வேலை.
விலகி நிற்பதை தவிர வேறு வேலை எதுவும் நமக்கு இல்லை. அவன் வேலை செய்யட்டும். நாம் விலகி இருக்கும் அளவிற்கு இறைவன் உள்ளே வருகிறான். சிறிய நான் என்பதை விட்டுவிடு, பெரிய நான் மட்டும் வாழ இடம் கொடு. எண்ணங்களுக்கு ஏற்ப நாம் உருவாகிறோம். ஆகவே என்ன நினைக்கிறாய் என்பதில் எச்சரிக்கையாக இரு. சொற்கள் இரண்டாம் பட்சமானவை. எண்ணங்கள் வாழ்கின்றன, நீண்ட தூரம் செல்கின்றன. நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் நமது குணம் படைந்திருக்கிறது. மகான் ஒருவரின் வேடிக்கை பேச்சும் ஏச்சுக்களும் கூட தூய அன்பில் தோய்ந்தவையாக இருக்கும். அவை நன்மையே பயக்கும். எதிலும் ஆசை கொள்ளாதே. இறைவனை நினை. பிரதியாக எதையும் எதிர்பாராதே. ஆசையற்றவர்களின் செயல்களே பலனளிக்கின்றன. பிச்சையேற்று வாழும் துறவிகள் வீடுதோறும் மதத்தை கொண்டு செல்கின்றனர். எதையும் சாதித்து விட்டதாக அவர்கள் எண்ணுவதும் இல்லை, அதற்கு உரிமை கொண்டாடுவதும் இல்லை. அவர்களை அறியாமலே அவர்களின் பணி நடைபெறுகிறது. அறிவின் மூலம் உலகத்தை அனுபவிப்பவர்கள் அகங்காரம் நிறைந்தவர்கள் ஆகின்றனர். அவர்கள் செய்யும் நன்மைகள் பறந்து விடுகின்றன. அகங்காரம் தலையெடுக்கும் போதெல்லாம் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். நாம் அறிவு பெற்றதாகவும் கூறிக்கொள்கிறோம். ஆனால் அது செக்கமாடு சுற்றி சுற்றி வருவது போன்றதை தவிர வேறு எதுவும் இல்லை. இறைவன் தன்னை நன்றாக மறைத்து கொண்டிருக்கிறான். அவனது செயல் மகோன்னதமாக இருக்கிறது. எனவே தன்னை எவ்வளவு தூரம் ஒருவன் மறைத்து கொள்கிறானோ அந்த அளவிற்கு அவன் அதிகம் சாதிக்கிறான். உன்னை வெல், உலகம் உனதே. நாம் சத்துவ நிலையில் இருக்கும்போது பொருட்களை உள்ளது உள்ளபடி காண்கிறோம். ஐம்புலன்களை கடந்து செல்கிறோம். பகுத்தறிவுக்கு அப்பால் செல்கிறோம். நம்மை அடைத்து வைத்திருக்கும் கடின சுவர் அகங்காரமே. நம்மை பற்றி குறிப்பிட நேரும்போது நான் இதை செய்தேன், அதை செய்தேன், அவற்றை செய்தேன் என்று நான் என்பதை முன்னிறுத்தியே கூறுகிறோம். இந்த அற்ப அகங்காரத்தை விடுங்கள். நம்மிடமுள்ள இந்த மிருகத்தனத்தை கொல்லுங்கள். நான் அல்ல, நீயே. இதை சொல்லுங்கள், இதை உணருங்கள், இதன்படி வாழுங்கள். அகங்காரத்தால் உற்பத்தி செய்து கொண்ட உலகை விடாதவரை நாம் விண்ணுலகை அடைய முடியாது. அப்படி இதுவரை யாரும் அடைந்ததும் இல்லை, இனி அடையப் போவதும் இல்லை. உலகை துறப்பது என்பது அகங்காரத்தை மறப்பது, அதை சிறிதும் உணராமல் இருப்பது. உடலில் வாழ்வது, ஆனால் அதனால் கட்டுப்படாமல் இருப்பது. அகங்காரமாகிய இந்த போக்கிரியை ஒழித்துவிட வேண்டும். உன்னை ஏசுபவர்களை வாழ்த்து. அவர்கள் உனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார்கள் அதை நினைத்துக்கொள். உன்னை ஏசுவதால் ஏதாவது தீமை விளையுமானால் அது அவர்களுக்குத்தான் விளைகிறது. உன்னை வெறுக்கும் மக்களிடம் செல். உன் அகந்தையை அவர்கள் அடித்து வெளியேற்றட்டும். அதனால் நீ இறைவனுக்கு அருகில் செல்ல முடியும். குரங்கு தன் குட்டியை அணைத்திருப்பது போல் நாமும் நம்மால் இயலும் காலம் வரை இந்த உலகை இறுக தழுவி கொள்கிறோம். ஆபத்து நேரும்போது குட்டியை புறக்கணித்துவிட்டு தாய்க்குரங்கு ஓடுவதைப் போல் நாமும் உலகத்தை மிதித்து தள்ளுவதற்கு வற்புறுத்தப்படும் போதுதான் இறைவனை நாட தயாராகிறோம். நேர்மைக்காக துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள். படிக்க இயலாதவர்களானால் நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இறைவனிடமிருந்து நம்மை விலக்கும் சக்தி அந்த அளவிற்கு குறையும். போகம் என்பது கோடிக்கணக்கான தலைகள் கொண்ட ஒரு பாம்பு. அதை நமது கால்களில் இட்டு மிதிக்க வேண்டும். உலகை துறந்து நாம் வெளியே கிளம்புகிறோம். எதுவும் கிடைக்காத நிலையில் நம்பிக்கை இழக்கிறோம். ஆனால் உறுதியாக இரு, உறுதியாக இரு. இந்த உலகம் ஓர் அரக்கன். அற்ப அகங்காரம் ஆட்சி செய்யும் அரசே உலகம். அதை புறக்கணித்துவிட்டு உறுதியுடன் இரு. காமம், பணம், புகழ் இவற்றின் மீது உள்ள ஆசையை விட்டு இறைவனை உறுதியாக பற்றிக்கொள். இறுதியில் முற்றிலும் பற்றற்ற ஒரு நிலையை அடைவோம். புலன்களை திருப்தி செய்வதில் இன்பம் இருக்கிறது என்ற கருத்து வெறும் உலகாயுதம் தவிர வேறில்லை. உண்மையான இன்பம் அதில் இம்மியளவு கூட இல்லை. இன்பம் என்று நாம் அனுபவித்தவை எல்லாம் பேரானந்தத்தின் வெறும் நிழலை. இறைவனிடம் தங்களை ஒப்படைத்து கொண்டவர்கள் தொண்டர்கள் என்று கூறிக்கொள்பவர்களை விட அதிகமாக உலகிற்கு உழைக்கின்றனர். தன்னை முழுவதும் தூய்மைப்படுத்தி கொண்டவன் ஒரு பிரச்சாரகர் கூட்டம் சாதிக்க முடிந்ததை விட அதிகம் சாதிக்கிறான். தூய்மை மற்றும் மௌனத்திலிருந்து ஆற்றல் மிக்க சொற்கள் பிறக்கின்றன. அல்லி மலர் போல் இரு. ஓர் இடத்தில் இருந்தவாறு இதழ்களை மலரசை. தேனீக்கள் தானாக வந்து சேரும். கேசவ சந்திரசேனருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் பெரிய வேறுபாடு இருந்தது.
உலகத்தில் பாவம் உள்ளது, துயரம் உள்ளது என்பதை ஸ்ரீராமகிருஷ்ணர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எதிர்த்து போராடுவதற்கு உரிய தீமை இருப்பதாகவும் அவர் நினைத்தது இல்லை. எங்கும் அவர் கடவுளையே கண்டார். கேசவர் பெரிய சீர்திருத்தவாதி, பிரம்ம சமாஜத்தின் தலைவர். 12 ஆண்டுகளுக்கு பின் இந்த தட்சிணேஸ்வரத்தின் அமைதியான தீர்க்கதரிசி இந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுவதிலுமே பெரிய புரட்சியை ஏற்படுத்திவிட்டார். மௌன மனிதர்களிடமே ஆற்றல் இருக்கும். அவர்கள் வாழ்கின்றனர், நேசிக்கின்றனர், மறைகின்றனர், அவ்வளவுதான். நான், எனது என்று அவர்கள் சொல்வதில்லை. இறைவனின் கருவியாக இருப்பதிலேயே அவர்கள் பேரானந்தம் காண்கின்றனர். இயேசுநாதர்களையும் புத்தர்களையும் உருவாக்குபவர்கள் அத்தகையோரை. அவர்கள் எப்போதும் இறைவனுடன் ஒன்றுபட்டு வாழ்கின்றனர். அவர்கள் லட்சிய மனிதர்கள். அவர்கள் எதையும் வேண்டுவதும் இல்லை, தாங்கள் செய்கிறோம் என்ற எண்ணத்துடன் எதையும் செய்வதும் இல்லை. அவர்கள் ஜீவன் முக்தர்கள், தன்னல உணர்வு சிறிதும் அற்றவர்கள். தாங்கள் ஒரு ஜீவன் என்னும் எண்ணத்தை முற்றிலும் உதறி தள்ளியவர்கள். ஆசை என்பது அறவே அற்றவர்கள். அவர்களிடம் மனிதத்துவம் மறைந்து தத்துவ உண்மை மட்டுமே எஞ்சி உள்ளது.